ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். 4/2/2026 புதன்கிழமை, தை மாதம் 21ஆம் தேதி, நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:24 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. சூரிய உதயம் காலை 6:36 மணி. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக முடியும். எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய தொல்லை ஏற்படக்கூடும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். துர்க்கையம்மன் வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் மேம்படும். எடுத்த காரியங்களில் தடங்கல் வர வாய்ப்புள்ளது. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். தொழில் சிறப்பான முறையில் நடைபெறும். விநாயகரை வழிபட்டு வர எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். ரிஷபராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரலாம். நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். வேலைகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பௌர்ணமியன்று அம்மன் கோயிலில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். துர்க்கையம்மன் வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை உயரும். மிதுனராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மனக்குழப்பங்கள் நீங்க விநாயகரை வழிபடுவது நல்லது. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். செலவை குறைத்துக் கொள்வது நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. பெருமாள் வழிபாடு வெற்றி தரும். கடகராசி என்பர்களே, பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். பட்ஜெட் போட்டு செலவழிப்பது அவசியம். நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். சில வேலைகளில் தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு முன் யோசிப்பது நல்லது. பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். சிவன் கோயிலுக்கு சென்று வருவது வாழ்வில் எல்லா வளமும் உண்டாக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கலை மற்றும் இலக்கிய துறையினருக்கு சாதகமான நாள்.
சிம்மராசி என்பர்களே, உங்கள் வாழ்வில் ஒரு மந்த நிலை காணப்படலாம். உங்கள் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம். சூழ்நிலைகளுக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. அரசு ஊழியர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சிவபெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பொறுமையுடன் கையாள்வது அவசியம். வேலைகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உயரும். ஆஞ்சநேயரை வழிபட தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். கன்னி ராசி அன்பர்களே, பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துவது நல்லது. கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். புதன் பகவானை வழிபட தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். உங்கள் பணிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத வகையில் சில பணவரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியே சென்று வர வாய்ப்புள்ளது. நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் யோசித்து செயல்படுவது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனமாக இருப்பது நன்மை தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். தேவையற்ற முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. வேலைகளில் தடைகள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை நன்கு யோசித்து எடுக்க வேண்டும். ஓம் சரவணபவ என்ற முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லி வர எல்லா நன்மையும் உண்டாகும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். சூரியனை வழிபடுவது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். உங்கள் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். செவ்வாய் பகவானுக்குரிய தீபம் ஏற்றுவது தொழில் வளர்ச்சிக்கு உதவும். தனுசு ராசி அன்பர்களே, எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் வெற்றி உண்டாகும். நீங்கள் திட்டமிட்டபடி வேலைகள் சிறப்பாக நடைபெறும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் உறவு வலுப்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களின் துணிச்சலான பேச்சு உங்களுக்கு பல நன்மைகளை தரும். தனுசு ராசி போராடும் நட்சத்திரம். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். மனதளவில் நிம்மதியாக இருப்பீர்கள். உறவினர்களுடன் நேரம் செலவிடுவதால் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்கும் சூழல் உருவாகும். சமூகத்தில் மதிப்பு உயரும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக உபயோகிக்க வேண்டும். நீங்கள் செய்யும் வேலைகளில் தடைகள் ஏற்படலாம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. உங்கள் மன உறுதி குறையாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய முக்கியமான நாள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் இருக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்துவது அவசியம். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் சில சவால்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த மன கஷ்டங்கள் விலகும். தினமும் காலையில் காக்கைக்கு உணவிடுவதும் நாய்களுக்கு உணவளிப்பதும் நல்லது. கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். நண்பர்களிடமிருந்த உதவியை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். உங்களின் கடின உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சில சவால்களை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கலாம். உங்கள் தன்னம்பிக்கையால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். வரவேண்டிய பணம் வந்து சேரும். எதிர்பார்த்திருந்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய இது நல்ல நேரம்.
மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவு சீராக இருக்கும், ஆனால் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பயணங்களில் கவனமாக இருங்கள். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அமைதி நிலவும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீடுமனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் செய்யும் வேலைகளில் இருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஆன்மீக குறிப்புகள். வீட்டிலே மண் விளக்கு ஏற்றுவதற்கும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்கும் பலன்களில் என்ன வித்தியாசம்? நம்ம வீட்டில் மண் அகல் விளக்கு ஏற்றலாம், இல்லாவிட்டால் வெண்கலத்திலே அகல் விளக்கு ஏற்றலாம், குத்து விளக்கு ஏற்றலாம். இது ஒவ்வொன்றுக்கும் விளக்குகள் ஏற்றுவதிலே பலன்கள் மாறுபடுகின்றன. மண் அகல் விளக்கு ஏற்றுவது என்பது மன அமைதி கிடைப்பதற்காக ஏற்றக்கூடிய விளக்கு. குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதி வேணும் அப்படின்னா மண் அகல் விளக்கு ஏற்றணும். அதே நேரம் செல்வ செழிப்பு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும்.